ஹாய், இன்னைக்கு இந்த வீடியோவில் ரோஸ் மில்க் சிரப் வந்துட்டு வீட்டில் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்துட்டு இந்த நாட்டு பன்னீர் ரோஸ்ன்னு இருக்கும் இல்லையா, லைட் பிங்க் கலரில் இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும். இதை வாங்கிட்டு நல்லா 2 டைம் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த காம்பு அதெல்லாம் நீக்கி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு 2 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க மூடி போட்டு. இது ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கலரெல்லாம் தண்ணிக்குள்ளே இறங்கிரும், பூவோட கலர் மாறிடும். இதுக்கப்புறமா இது வந்து நம்ம ஒரு வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்கலாம். அதோட கலர் இப்படி தான் இருக்கும். இது கூட இப்போ சர்க்கரை வந்துட்டு ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கொதிக்க விட போகிறேன். கொதித்து தண்ணி நல்லா சுண்டி வரணும். இது நல்லா கொதித்து சுண்டி வரும்போது எடுத்து ஊற்றுனீங்கன்னா நம்ம டானிக்லாம் ஊற்றும் போது வரும் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து 1/2 லெமன் ஜூஸ் வந்து இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இதை ஆஃப் பண்ணி ஆற விட்டுற போகிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணோடனே சூடாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்கும். இதை நீங்கள் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு தேனில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஆனால் ஏன்னு தெரில, நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதி வரைக்கும் லிக்விடாக இருந்துச்சு, கீழே வந்து கொஞ்சம் கட்டியான மாதிரி இருந்துச்சு. பாட்டிலில் ஊற்றி வச்சதுக்கப்புறம் இதில் அதே மாதிரி நம்ம ரோஸ் மில்க் போடும்போது ஃப்ளேவர்லாம் நமக்கு வந்து அந்த ரோஸ் மில்க் ஃப்ளேவர் மாதிரி வருது. நல்லாவே இருந்துச்சு. ஆனால் கடையில் வாங்குற அளவுக்கு டேஸ்ட் இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த ரோஸோட ஒரு துவர்ப்பு மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கு இல்லையா, அதுவும் கண்டிப்பாக இதில் இருக்கும். கடையில் வாங்கி குடிக்கிற கெமிக்கலுக்கு இது எவ்வளோ பெட்டர். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய். கலரும் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக தான் இருக்கும்.